எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்னோடய பையனுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணேன், அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆலு பராத்தா பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கு குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் வரையும் தனியாக அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசையணும். ஸோ கோதுமை மாவு 1 கப் போட்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஈர டவல் இந்த மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா கையாலே மசிச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் கரம் மசால் பொடி, கொஞ்சம் மெட்ராஸ் கறி பவுடர், இது எல்லாத்தையுமே போட்டு அதை நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதை நல்லா எடுத்து அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கிட்டேன். நான் 1 கப் சப்பாத்தி மாவுக்கு 3 உருண்டை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கணும், ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் வைப்போம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு இந்த இதை கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் உருண்டை பிடிச்சி நடுவில் வச்சு இந்த மாதிரி சுற்றி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கணும். ஒட்டி விட்டு மேலே திரும்ப இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் மாவு தெளித்து உருட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வெளியே தெரியும். ஸோ தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரிஞ்சாலும் அது நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தோசை பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி அதை திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ஆலு பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவகேடோ சாண்ட்விச்சுக்கு அவகேடோவை எடுத்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பிரெட் ஸ்லைஸ் இந்த மாதிரி பிரெட் டோஸ்டரில் வச்சு ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த சூட்டோடையே நம்ம பட்ரு 2 சைடுமே அப்ளை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அவகேடோவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு பாயில்டு எக் இந்த மாதிரி வச்சு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்து சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருந்த ஆலு பராத்தாவை இந்த மாதிரி 4 பீஸ் பீட்சா மாதிரி அந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயிரும் அதில் கொஞ்சம் சாட் மசாலாவும் போட்டு வச்சுட்டேன். அது தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணி கொடுத்து விட்டேன். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.